அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கிராமங்கள் பரந்தூர் சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 13க்கு மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு தமிழக அரசால் பரிந்துரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்துல ஏன் அதிகமாக எதிர்ப்பு வருது? இந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றதுனால மக்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருது, மக்கள் இதனால் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க என்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பரந்தூர் விமான நிலையங்கிறது நெல்வாய் மற்றும் பக்கத்தில் இப்போ அதை சுற்றியுள்ள 13 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பகுதி எல்லாமே முழுக்க முழுக்க விவசாய நிலைகள் கொண்டதாக இருக்குது. 80க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை கொண்டதாக இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வர்ற தண்ணீர் வந்து இந்த 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 பரந்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஏரிகளை நிரப்பக்கூடியதாக இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட 5700க்கு மேற்பட்ட விளைநிலங்கள் இதனால் பயன்பெறுது. நஞ்சை விளைநிலங்கள் மட்டுமே 4000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இங்கே உள்ள இந்த விளைநிலங்களை முற்றிலுமாக அழித்து விட்டு இந்த மக்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தும் பொழுது என்னாகும்? அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? அவங்களுக்கு விவசாயத்தை விட்டால் வேற எதுவும் தெரியாது. இந்த வலையொலியில் கூட இருக்குது, இன்னும் வீடியோ இருக்கு, வேணா பார்த்துக்கலாம். அதில் உள்ள மக்கள் வந்து புலம்புறாங்க, எங்களை இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாற்றும் போது நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? நாங்கள் வேறு இடத்துல போய் என்ன கூலி வேலை செய்ய முடியுமா? இந்த இடத்த விட்டு எங்களை அப்புறப்படுத்தினால் நாங்கள் இந்த கிராமத்தில் உள்ள இருக்கக்கூடிய அனைவரும் இறந்து போவோங்கிறாங்க. அவர்களுடைய கஷ்டங்களை இந்த அரசு எப்பொழுதாவது எடுத்து பார்த்துருக்கா? எந்த அரசும் பார்த்ததில்லை. கட்சி அதெல்லாம் தூக்கி தூர போடு. இதை அடுத்து சாதாரண ஒரு மனுஷனா நீ பேசு. ஒரு அண்டை மனுஷனா நீ அந்த பகுதியில் இருந்தன்னா என்ன செய்வ? அதைத்தான் நம்ம பேசணும். அந்த பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அனைத்து வீடுகளையும் எடுத்து விட்டு ஒரு புதிதாக ஒரு வானூர்தி நிலையம் கொண்டு வரோம்னா எப்படி இருக்கு? மக்கள் எதற்காவது இந்த வான்வெளி ஊர்தி நிலையம் வந்து தேவைன்னு கேட்டு போராடிட்டாங்களா? மக்கள் போராடுகிற எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த நாட்டில். மக்கள் எதுக்கு இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கான். ஊதிய உயர்வு போராடுறான், மருத்துவர் போராடுறான், விவசாயி போராடுறான், டெல்லியில் விவசாயி போடுறான். எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது. அதையெல்லாம் ஏறெடுத்து பார்க்காம இந்த வானிலை ஊர்தி நிலையங்கள் மூலமாக ஏழை எளியவர்கள் போய் போறாங்களா? எப்படி நீ நினச்சிக்கிட்டு இருக்க? இது அந்த விவசாய குடிமக்களை முழுவதுமாக வஞ்சிக்கக்கூடிய இந்த மத்திய ஆளும் அரசாக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆளுகிற அரசாக இருக்கட்டும், முழுக்க ஒரு பகுதியில் இருக்கும் ஏழை எளியவர்களை அப்புறப்படுத்தத்தான் நினைக்குது. இப்போ கேட்டால் பெருமைக்கு வந்து விவசாயிகளை காப்போம், விவசாயிகளின் சின்னம், விவசாயிகளை காக்க வந்தவர்கள் நாங்கள், எளியவர்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்ல வேண்டியது. சொல்லிட்டு கடைசி அவங்களுடைய நிலங்களை பிடுங்கிறது, அவங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கிறது. அண்மையில் கூட அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க, ஒரு அந்த ஆற்றின் முக்கிய ஆறாக இருக்கக்கூடிய அங்கிருந்து கால்வாயிலிருந்து தண்ணியை திறந்து விடாம இருக்காங்க. ஏன்னா இங்க தண்ணி திறந்து விட்டாங்கன்னா 3 போகம் நெல் விளையும். நெல்வாய் கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து 3 போகம் நெல் விளைவிக்கிறவர்களா இருக்காங்க. நெல் அதிகப்படியாக விளைவதனால தான் இந்த கிராமத்துக்கு பேர் வந்து நெல்வாய் கிராமங்கிற பேரும் வந்திருக்கு. பரந்தூர் என்கிற பேருமே அந்த வழியாக பறக்கூடிய பறவைகள் ஒரு காலத்தில் பறந்ததாக கூறப்படுகிறது. அதனால தான் பரந்தூர்னு வந்திருக்கு. ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த பறவை பறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க வச்சு மண்ணில் போட்டு மூடிவாங்க. பறந்தாலும் அதை கொல்லாமல் விட மாட்டாங்க. இவங்க கண்ணை உறுத்திடும். அதனால அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இந்த நெல்வாய் கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணீரை கூட இந்த அரசு மறுத்திருக்கு. அங்கே வந்து இந்த வருடத்தில் 2-3 முறை திறக்கக்கூடிய இந்த கால்வாயில இந்த முறை திறக்கப்படலை. தொடர்ந்து போன முறை கூட இந்த மக்கள் வந்து இதுல முழுதாக போராடி தான் அந்த தண்ணியை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை? ஒருவரை அப்புறப்படுத்தினா ஒருவரை கடத்துறது கூட நீங்க தயங்க மாட்டீங்களா? எப்படி? உங்களுக்கு என்ன எதுக்க வேண்டி? மக்களுடைய நிலைகளை, அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு செய்வது தானே ஆட்சியா இருக்கும். எங்கள் வள்ளுவ பெருந்தகை குடிதலியை கோழிச்சு மாநில மன்னன் அடிதலியை நிற்குமாம் உலகு. மக்களை உயிராக நேசிக்கணும். அவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் தம்மை போன்று நேசிக்கணும். நேசித்தால்தான் அவர்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க முடியும். இதை வந்து இந்த குரலை வந்து நீங்க ஒன்றும் இல்லை 100 தடவை நல்லா படிச்சா மட்டும் போதாது. படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இது என்ன விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி
தமிழ் மறை சார்ந்த நல்லொழுக்கம் சார்ந்த நீதி நெறிகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லாட்சியை கொடுங்க. இதுதான் முறையா இருக்கும். மக்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளாம, அவர்களுடைய துன்ப துயரங்களை தெரிந்து கொள்ளாம, இப்படிப்பட்ட தாந்தோன்றித்தனமாக செய்யக்கூடிய அரசை இனிமேலாவது இந்த மத்தியில் ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், இதை முற்றிலுமாக நீக்கிவிட்டு தனக்கான தன் மக்களை நேசிக்கிற ஒரு அரசை நிறுவனம். இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்க முற்றிலுமாக தடை விதிக்கணும். ஏனென்றால் அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. அந்த பகுதியை போய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 80க்கும் மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் இருக்கு. அவ்வளவு இயற்கை சூழல் அமைஞ்சது. இந்த இயற்கை சூழலை வேறு இடத்துல மாற்றி பெற முடியுமா? இது ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பது என்பது, அந்த இடத்தில் புதிய தொழில்நுட்பங்களை வானூர்தி நிலையங்களை அமைப்பது என்பது அந்த இடத்தை முழுவதாக அழித்து விட்டு தான் செய்ய முடியும். இதை எப்படி அந்த மக்கள் விட்டு கொடுப்பாங்க? இந்த அரசு ஆளுகிறவர்களுக்கு இதை பற்றி தெரியாதா? தேர்தல் வாக்குறுதியில எல்லாரும் வந்த உடனே இந்த மாதிரி வானூர்தி நிலையங்கள் அமைக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது, வந்த உடனே அதுக்கு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு, அந்த நிலத்தை பிடுங்குவதற்கு மக்களிடம் ஆசை வார்த்தைகளை 3 மடங்கு பணத்தை தருகிறோம், அவங்களுக்கு வேறு இடம் தருகிறோம், எல்லாவற்றையும் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை ஏமாற்றுவது. இது எப்படி கடைசி வரைக்கும் முன்னெல்லாம் ஏமாத்தினான், இப்ப திரும்ப திரும்ப அதே வேலையை பார்க்கான். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 690 நாட்கள் போராட்டத்தில் இருக்கிறார். இதுவரைக்கும் எலெக்ஷனை தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அதை பத்தி யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசவில்லை. அதனால் இவங்க இந்த மக்கள் போராட்டத்தை வெளியில் சொல்வதில்லை. பிரஸ்களாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், எதுவும் அதை பற்றி வெளியே பரப்புறதே இல்லை. ஏனென்றால் அரசு எடுக்கிறது எல்லாம் சரியாயிருமா? அரசுக்கான ஒரு சரியானதை செய்யணும்ல. அதனால இந்த பகுதியில் உள்ள மக்களின் அவர்களின் எண்ணோட்டங்களை, மன விருப்பங்களை அறிந்து அவர்களுக்கான அரசு, மக்கள் உங்களுக்காக வந்த அரசு என்று சொல்லிக்கிடுகிறார்கள், விவசாயிகளுக்கான வந்த அரசு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய விருப்பத்தின்படி நடந்துக்கிடுதா அப்படிங்கிறதுல முக்கியமானதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் தடை செய்யப்படணும். அதற்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்யணும். விவசாய குடிமக்களை வாழ வைப்பதற்கு, அவர்களுக்கு 3 போகம் விளை நெல்கள் விளைவதற்கு, விவசாயம் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தரணும். இந்த அரசு இனிமேலாவது மக்களை புறக்கணிக்காமல் அவர்களுக்கான அரசு நலத்திட்டங்களை செய்யும் என நம்புகிறோம்.